மிஸ்டர் பழனிசாமி, செந்தில் பாலாஜி அவரால் கோவைக்கு வரல, நான் தான் வர வச்சிருக்கிறேன். கரூரில் கழகத்தின் வெற்றி கன்ஃபார்ம், கோவையிலும் வெற்றியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி நான் தான் அவருக்கு கோவையில் டியூட்டி போட்டிருக்கிறேன். மேட்டுப்பாளையத்தில் நேற்று முதலமைச்சர் உங்களை பற்றி சொல்லும்போது எல்லாரும் ஒரே ஆரவாரமாக பேத்துட்டாங்க. வெற்றிக்காகத்தான் இங்கே டியூட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கூட எந்திரிச்சு நின்னீங்க. அந்த சமயத்தில் எப்படி இருந்துச்சு? நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே நான் ஒரு சுமையாக பார்த்ததில்லை. அந்த வேலையை கொஞ்சம் நான் இப்போ ரொம்ப ரசித்து அந்த வேலை, அதெல்லாம் ரொம்ப உள்வாங்கி அந்த பணிகளை செய்யக்கூடிய நபர் நான். அந்த வகையில் முதலமைச்சர்கள் நேற்று எனக்கு சொன்னது, நான் இன்னும் செயல்படக்கூடிய வேகங்களை நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக செய்யணுங்கிறத எனக்கான ஒரு தருணமாக தான் அதை நினச்சேன். அந்த மாதிரியான முதலமைச்சர் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும், நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும், நம்ம இன்னும் நிறையா இயக்கத்துக்கு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு மனசில் வந்துச்சு. குறுகிய காலத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை, பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கீங்களா திமுக? குறுகிய காலத்துலன்னு சொல்ல முடியாது சார். நான் எப்பயும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் கூட முன்னாடியே சொன்னேன். நான் எப்பயும் ஒரு இடத்துல இருந்து நான் கடந்து வந்தால் கூட நான் அந்த இடங்களை பற்றி நான் எப்பயுமே கருத்து சொன்னதில்லை. இருக்கிற இடங்கள்ல நான் சரியாக இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் இப்போ முதலமைச்சர்கிட்ட நான் ரொம்ப சரியாக இருக்கணும், முதலமைச்சர்களுடைய இயக்கத்தினுடைய பணிகளை சரியாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சி பணியாற்றிட்டு இருக்கிறோம். அந்த பணிகள் நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான்.